ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான், கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூவை நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகிறப்ப அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் நம்ம கான்ஸ்டண்ட்டாகவே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது அதை நம்ம எங்கேயுமே சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. அதே தான் ப்ரோக்ராம் எண்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பேரும் இருக்குது, அதாவது நான் நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ், இன்னொன்று நான் நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ். நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த வீடியோஸில் இருந்திருக்கும், இன்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் வந்துடும். இது நான் நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ் எதில் வருதுன்னா இந்த கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸில் வருது. ஸோ இதை பார்த்திங்கன்னா கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் நான் நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கேரக்டர் எப்படி இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டுக்கு இன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோமோ, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ஸுக்கு ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணுமோ, அந்த மாதிரி கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸுக்கு இந்த கேரக்டர் அப்படிங்கிற இந்த டேட்டா டைப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கேரக்டர்ஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கோம் கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டர்ஸ்னால் அதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது எல்லாமே வரும். ஸோ அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, அப்படியே கேபிட்டல் இசட் வரைக்கும் 26 லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது எல்லாமே அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாமே இந்த கேரக்டருக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் பார்த்தா லோயர் கேஸ் லெட்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டால் அதே மாதிரி ஸ்மால் ஏ, ஸ்மால் பியிலேருந்து ஸ்மால் லெட்டர் இசட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லோயர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கும். வேறு என்ன கேரக்டர்ஸ்லாம் வரும்னா, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 0லேருந்து 9 வரைக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா நம்பர்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் கேரக்டர்ஸில். ஓகே, வேறு என்ன அடிஷ்னலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஸ்பேஸஸும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும். ஒயிட் ஸ்பேஸஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நான் அதுக்குன்னே ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன், ஏன் ஒயிட் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அப்படிங்கிறத. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, ஒயிட் ஸ்பேஸ் பற்றின வீடியோ. ஸோ ஒயிட் ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருது. அதே மாதிரி வேறு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், டிவிஷன் சிம்பிள், இல்லை ஆஷு, அட் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னாலும் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் அப்படிங்கிற இந்த டைப்புக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணி கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, எப்போவுமே நம்ம கேரக்டர் யூஸ் பண்ணுறப்ப சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம கம்பைலர் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கிட்ட நம்ம சொல்லணும் இந்த மாதிரி இது கேரக்டர் அப்படிங்கிறது அதுக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா ஸோ சிங்கிள் லெட்டர் இருந்தால் அது கேரக்டர்னு நமக்கு தெரியும். ஆனால் அது கம்பைலருக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காண்டி நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளே அந்த சிங்கிள் லெட்டர் எழுதுகிறோம். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஏ, சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இசட். ஸோ இது பார்த்திங்கன்னா லோயர் கேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், இது அப்பர் கேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், இது நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது சும்மா ஒயிட் ஸ்பேஸ் கூட இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். ஸோ கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த இது மட்டும்தான் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும் கேரக்டர்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கோட் பிளாக்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ் சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணணும்னா கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இது கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ்னால கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம என்ன வேரியபிள் நேம் கொடுப்போம். ஸோ வேரியபிள் நேம் நான் ஜென்ரலாக வேர் அப்படின்னு சொல்லிகிட்டே ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். ஸோ கான்ஸ்டன்ட் கேரக்டர்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதை நான் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். அது கேரக்டர்னால நான் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்து தான் நான் கம்பைலருக்கு இண்டிகேட் பண்ண முடியும். ஸோ என்ன லெட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணி காட்டுறேன். அதாவது ஆஷ் அப்படிங்கிட்டு இருக்கும் இல்லையா சிம்பிள். ஸோ அந்த சிம்பிளை நான் கான்ஸ்ட் கேரக்டராக இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு பிரிண்ட் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளே இது கேரக்டர் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா %c அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ %c, அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும்னா அது என்ன வேரியபிள் நேம்னு கொடுக்கணும். ஸோ அதனால் நான் வேர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இது உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ண போகுது. இது ஜஸ்ட் ஃபார் நான் இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் காட்டணுங்கிறதுக்காண்டி கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸை காட்டுறதுக்காண்டி இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நம்ம ஃபர்தராக லூப்ஸ்லாம் போகிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ஸ்ட் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அட் டைமில் பார்த்தீங்கன்னா எத்தனை இது வேணால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன்.
ஓகே, இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு பில்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்து இந்த கேரக்டரை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கான்ஸ்டன்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த இது. ஓகே, பில்ட் ஆயிடுச்சு. கீழே வந்து பாருங்கள் 0 எரர்ஸ் அண்ட் 0 வார்னிங்ஸ். அதுக்கப்புறமாட்டிக்கு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த விண்டோவில் காமிக்குது பாருங்கள். இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஆனால் வந்து சிங்கிள் கோட்ஸில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. நீங்கள் என்ன கொடுத்துறீங்களோ அது அப்படியே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து எனக்கு தனித்தனி லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் உங்களுக்கு போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் எஸ்கேப் சீக்வன்சஸ் பற்றி. ஸோ அதை தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து போட போகிறேன். அதாவது /n அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு என்ன பண்ணால் வந்து நியூ லைனில் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு இந்த அப்படிங்கிறத பிரிண்ட் ஆகும். அடுத்து நான் /n இங்கே கொடுத்துருக்கனால நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு இந்த வேரில் உள்ள வேல்யூவை பிரிண்ட் ஆகும், அது அதுக்கப்புறம் பாட்டிக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா /n கொடுத்துருக்கனால மறுபடியும் ஒரு நியூ லைனுக்கு வந்துட்டு அந்த வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் நடக்க போகுது. நான் சேவ் பண்ணி பில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பில்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எந்த எரர்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் எதுவுமே வரல அப்படின்னா நீங்கள் வந்து ரன் பண்ணிடலாம். ரன் பண்ணுறப்ப உங்களுக்கு பாருங்கள் ஒவ்வொரு லைன்லேயும் வந்து சிம்பிள் வந்து பிரிண்ட் ஆகி காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு கேரக்டரை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. நம்ம EduTut சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.